Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் வந்து பார்க்க போறோம். நேத்து ஸ்லைடிங் ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிருந்தாங்க. தேர்ட் அலோகேஷன் வந்து போட்டுருந்தாங்க. எல்லாரும் செக் பண்ணி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேத்து என்னால வீடியோ போட முடியல. சோ நிறைய பேருக்கு இருக்க டவுட் ஃபைனல் அலோகேஷன் வந்து எப்போ இருக்கும்? இன்னொரு ஸ்லைடிங் ரிசல்ட்ஸ் இருக்கா? இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா 4th அலோகேஷன் வந்து போடுவாங்க. இப்போ ரவுண்ட் 3 கான அனௌன்ஸ்மென்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ரவுண்ட் 3 கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு 4th அலோகேஷன் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து தேர்ட் ஸ்லைடிங் ரிசல்ட் வந்து செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங்கில் நல்ல காலேஜே கிடச்சி. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ACR பிடெக் தான் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ACR தஞ்சாவூர் செகண்ட் அலோகேஷனில், தேர்ட் அலோகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா அதே ACR தஞ்சாவூர் தான் கிடச்சிருக்கு. இவருக்கு ஃபைனல் அலோகேஷன்லையுமே சேம் ACR தஞ்சாவூர் கிடைக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இந்த ஸ்டூடெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் போட்டிருக்காங்க. பட் எல்லா ஸ்லைடிங்லையுமே வந்து சேம் காலேஜ் தான் வந்து கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் 3 அலோகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ACR மதுரை தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஃபைனல் அலோகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ACR மதுரை தான் கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து அவர் இன்னும் பெஸ்ட்டான காலேஜ் போட்டிருப்பாரு. அதில் வந்து சீட் வேகன்சி இல்லாமல் இருக்கலாம். அதனால ஸ்லைட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அப்வர்டில் போகாமல் கிடைச்ச காலேஜே வந்து ஒவ்வொரு டைமும் கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ 4th அலோகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ACR மதுரை தான் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் அலோகேஷன்லையும் குமரகுரு கிடச்சிருக்கு, தேர்ட் அலோகேஷன்லையும் குமரகுரு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 4th அலோகேஷனில் காலேஜ் வந்து சேஞ்ச் ஆகியும் கிடைக்கலாம், இல்லை இதே கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அவைலபிலிட்டி பொறுத்து ஸ்லைடிங் ரிசல்ட்ஸ் வந்து மாறும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 4th அலோகேஷன் உங்களுக்கு இருக்குது. அது வந்து ஃபைனல் அலோகேஷனாகவும் இருக்கலாம், இல்லை ஃபைனல் அலோகேஷன் செப்பரேட்டாகவும் அவங்க ரிலீஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 4th அலோகேஷனில் எந்த காலேஜ் வருதோ அங்கே தான் வந்து நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து ஃபைனல் அலோகேஷன்லையுமே அப்டேட் பண்ணி உங்களை ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ தேர்ட் ரவுண்டுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே தேர்ட் ரவுண்டும் சீக்கிரமாக அட்டன் பண்ணி முடிச்சிருவாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு 4th அலோகேஷனுக்கான ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இதுக்கான எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு கிடச்சிரும். சூன் கவுன்சிலிங்கும் கம்ப்ளீட் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சீட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் நிறைய பேர் வந்து கூப்பிட்டுருக்காங்க. இந்த தேர்ட் ரவுண்ட்லேயே ஆல்மோஸ்ட் எல்லா சீட்ஸுமே ஃபில் ஆகிற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ சூன் ஸ்லைடிங் ரிசல்ட்ஸுமே கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் காலேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் பை ஒன் அப்டேட் கிடைக்கும். கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். யாரோ தேர்ட் ரவுண்டுக்கு வெயிட் பண்ணி உங்கள் நேம் வந்து வரலை, நான் வந்து அங்கே தான் படிக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் தாராளமாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மெயில் ஐடி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.